சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஆறுமுகம் பைரவிக்கு போட்டுவிட்ட மோதிரத்தை கழட்டி கீழே போட்டுட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. நீ எனக்கு ஏதாவது செய்யணும்னா எனக்கு டிவைஸ் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க. அதை கேட்டு ஆறுமுகம் கோவப்படுறாங்க. நீ இப்படியே பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை என்னென்னலாம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது அவங்க நான் உன்னை கிஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு பைரவி ஆறுமுகத்தை 2 அடியை போட்டுவிட்டு ஒரு மாதிரி ஃபன் கலாட்டம் நடக்குது. அடுத்து பார்த்தோம்னா இங்கே சிவாவையும் சிந்துவையும் காட்டுறாங்க. அவங்க கொடைக்கானல் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அன்னபூர்ணி அவங்களுக்கு வீடியோ காலும் பண்ணி பேசுகிறாங்க. ரொம்பவுமே ஜாலியாக சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு. அவங்க நீ சிந்துவை நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறது அங்கங்கே ஒளிஞ்சு ஸ்னேகா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் இங்கே வீட்டில் இன்றைக்கான எபிசோட்டோட ஹைலைட் என்னென்னா, எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது பார்த்தோன்னா மகா அன்னபூர்ணி கிட்ட பேசி இந்த மாதிரி எசைக்கு சும்மாவே இருக்கிறாங்க, அதனால் ஆறுமுகத்தோட பிஸ்னஸ் பார்ட்னராக மாற்றணும் அப்படிங்கிறாங்க. வாசு இருந்துட்டு அதெல்லாம் முடியாது, என்ன அனுபவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பக்கமாக டைலாக் பேசி கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா பதில் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஆறுமுகம் சரி நான் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த பக்கத்து பார்த்தா பைரவி வாசு எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க. அன்னபூர்ணி எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. வாசு அதாவது மகா அதுக்கப்புறம் அந்த சந்தோஷமான விஷயத்தை எசகியை போய் அங்கே போய் காயத்ரி கிட்ட சொல்கிறாங்க. இவங்களும் கூட போகிறாங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே சிவா சிந்துவை தான் காட்டுறாங்க. அவங்க அங்கே கொடைக்கானல்லாம் பார்க்கலாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. அங்கே இருக்கவங்களாம் டேரக்டரே ஃபோட்டோ எடுக்கிறாரு. அது ஒரு பெரிய சூப்பரான ஒரு மூமெண்ட் தான், நிறைய சினிமாவில் பார்த்த மாதிரி. அதோட பார்த்தோம்னா அந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னேகா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு நீ நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கோ, இதுதான் கடைசியாக நீ உங்க கூட இருக்க ஃபோட்டோ, இதுக்கப்புறம் உங்க கூட உயிரோடு இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ப்ரோமோவில் பார்த்த மாதிரி மலையிலேருந்து தள்ளி விட்டுருவாங்கல்ல, அந்த மூமெண்ட்டு தான். அடுத்து கடைசியில் பார்த்தோம்னா ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அவங்க அதாவது ஒரு பக்கத்து பார்த்தோம் அந்த ரவுடி ஒருத்தர் இது பண்ணாங்க, கடத்தினாங்கல்ல சிந்துவை காயத்ரி கல்யாணம் பண்ணி போகிறவங்கள, அவங்க அப்படியே பைக்கில் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரவுடி ஒரு ஆட்டோக்காரர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அதை பார்த்துட்டு செலியன் இறங்கி அந்த ரவுடி சட்டையை பிடிச்சிக்கிறாங்க. போன தடவை நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், இந்த தடவை தப்பிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த தடவையும் தப்பிச்சு தான் போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். ஏன்னா மாட்டிக்கிட்டாங்கன்னா தான் கதையே வேறு மாதிரி மாறிடும்ல அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறேன். ஆனால் நம்ம டேரக்டரை பொறுத்த வரைக்கும் செம்ம சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால ஒரு வேளை மாட்டினாலும் மாட்டுவாங்க. எசக்கி தான் அப்படிங்கிறது விஷயத்தில் ஏதாவது செக் வச்சு மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது, எப்படி ஸ்டோரியை பயங்கரமாக மாற்றி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்துவை ஸ்னேகா மலையிலேருந்து தள்ளி விட்றாங்க. அந்த தள்ளி விடுற விஷயத்தில் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது வேறு செம்ம பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் இந்த வாரம் ஃபுல்லுமே இந்த கதையை கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.